துன்பங்கள் வரும்பொழுது அவர்கள் கேட்கிற கேள்வி, நானும் ஆண்டவரை தேடுகிறேன், நான் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்ததில்லை, எனக்கு மாத்திரம் ஏன் ஆசீர்வாதங்கள் வருவதில்லை, எனக்கு மட்டும் இன்னும் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேனே, அதற்கு என்ன காரணம், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று மனதுக்குள்ளேயும் அல்லது மற்றவரிடத்திலேயும் இப்படி சொல்லி கேள்வி கேட்கிறதை நாம் ஊழியத்தின் பாதையிலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு நானும் பல முறை வாழ்க்கையில் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்து சரியான பாதை காட்டி ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்ற கேள்விக்கான பதிலை வேத புஸ்தகத்தின் பல பகுதியிலிருந்து கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியிலிருந்து ஒரு மனிதனை குறித்து சுருக்கமாக இந்த வீடியோவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்கிறது, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஏசா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணன் தம்பி 2 பேர், யாக்கோபு ஏசா. இந்த யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மனம் மாறுதலை காணாமற் போனான். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பினான், ஆனால் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. ஏன்? இதே வேத பகுதியில் முந்தின 2 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமற் போனதற்கு ஒரு 3 காரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, 16ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டின்படி, நியாயப்பிரமாண சட்டங்களின்படி ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் அல்லது 2 பிள்ளைகள், பல பிள்ளைகள் இருந்தாலும் அதில் முதலாவது பிறக்கிற மகனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்ற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் கடவுளால், ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருந்தது. எல்லா மூத்த பிள்ளைகளுக்கும் அது உண்டு. அப்படிப்பட்ட அந்த பிரமாணத்தின்படி இந்த ஏசா என்பவன் தான் முதல் பிறந்தவன். அவனுக்குத்தான் அந்த சேஷபுத்திர பாகம் தேவனுடைய பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு முறை அவன் வேட்டையாடி விட்டு மிகவும் இளைத்து போய் வரக்கூடிய தருணத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அங்கே இவனுடைய சகோதரன் யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே எனக்கு கூழ் கிடைத்தால் போதும் என்று சொல்லி தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்ற ஆசீர்வாதத்தை கூழுக்காக விற்று போட்டு விட்டான். எனக்கு